திரு கொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மற்றும் இங்கு அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா, இது கடவுள் அருளோ பிரபஞ்சத்தோட அருளோ அது அடியன் செய்த பாக்கியமோ பெரியவர்கள் செய்த புண்ணியமோ அது எனக்கு தெரியலைங்க ஐயா. இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்து குருமார்களையும் நம்ம ஐயா அவர்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் நான் இதை படிக்க வந்துட்டேன் ஐயா. கல்யாண மாலைன்ற நிகழ்ச்சியில தான் ஐயாவை பார்த்தேன். நான் சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சம்பத் சார் வீடியோ பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம இதை போய் அந்த நிகழ்ச்சி என்னன்றதை நம்ம போய் பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அந்த வேகம், படிக்கணும் படிக்கணும், ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், நம்ம நிக்கணும், நம்ம யாருன்னு வரணும் அந்த வெறிதாங்க ஐயா எனக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பேசிக்கிறேங்க ஐயா. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அது ஜோதிடம் பார்த்துதான் ஆரம்பிச்சு நல்லா வந்து பிறகு அது ரொம்ப இதுவாகி 0 ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நடுத்தருல நின்னுட்டோம். பிறகு ஏதோ நடந்து வெளியில வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு வேலைக்கு அவர் போறாரு, என்னையும் வேலைக்கு போக சொன்னாங்க. எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம்? எல்லா ஜோசியெல்லாம் பார்த்துதானே இதை ஆரம்பிச்சோம். எங்க தப்பு பண்ணிருக்கோம்? என்ன நடக்குது? உழைப்புன்னு இரவும் பகலுமா போட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்னு தெரியாம ஏன் நம்ம இப்படி ஆனோம் அப்படின்றது எனக்கு தூக்கமே வரலைங்க ஐயா. இந்த 7-8 வருஷம் ஆச்சு நான் நிம்மதியா தூங்கி. ஆனா இந்த 32 நாளா நிம்மதியா தூங்குறேன், நிம்மதியா சாப்பிடுறேன், நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் ஐயா. அதுக்கு முதற்கண் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா, இப்ப நம்ம அது இப்போ சார் கூட முன்னாடி பேசினாங்க, பாரம்பரியத்துல எல்லாம் கேக்குறாங்க அதை சொல்லணுமா அப்படின்னு. என்னை பொறுத்தவரை ஒரு நிகழ்வுனா அந்த நிகழ்வு இந்த காலகட்டத்துக்குள்ள இப்படி நடக்கும், இது நீங்க இது பண்ணுங்க, இது இப்படி சேஃப்டி பண்ணிக்கோங்க, இல்ல இது நடக்காது, இது இப்படி இருங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் பார்க்கதாங்க நம்ம ஜோதிடத்துக்கு போறோம். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஒரு மேடம் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி தொழில் ஆட்டு பண்ண வைக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது இந்த நிகழ்வு இப்ப பண்ணாதீங்க, இது மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. இது அவங்க குடுப்புனே இன்னைக்கு அந்த ஏஎல்பி படிச்சு அது மாதிரி வந்துட்டாங்க. எங்களோட குடுப்புன அது மாதிரி இல்லைங்க ஐயா. நிலம் இன்னைக்கு அதனோட மதிப்பு 1 கோடி. நிலம், நகைகள் அத்தனையும் போய், மான மரியாதை எல்லாம் போய் இந்த தொழிலால எல்லாமே இழந்தோம். அன்னைக்கு இந்த ஏஎல்பி ஐயாவை நான் பார்க்கலைங்க ஐயா. எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு அது என்ன புண்ணியம் பண்ணிருக்குன்னு தான் நாங்க சொல்ல முடியும். அன்னைக்கு ஐயாவை நம்ம பார்க்காத போயிட்டோமே, அவரோட பேசாத போயிட்டோமே, இந்த ஏஎல்பி அன்னைக்கு நான் படிக்காத போயிட்டேனே அப்படின்ற அந்த வருத்தம் தாயா எனக்கு சொல்ல முடியாத ஒரு வருத்தம். ஏதோ ஒரு நிகழ்வால நம்ம வாழ்ந்தே ஆகணும்ன்ற மாதிரி இப்ப வாழ்ந்துட்டோம். ஆனா இன்னைக்கு எனக்கு உயிரை வந்துடுச்சுங்க ஐயா. மறுபிறவி எடுத்த மாதிரிதான். என்ன சொல்றது, இதுதாங்க ஐயா வேணும் எல்லா மக்களுக்கும். இது வேணும், இது நடக்கும், இது நடக்காது, நீங்க இப்படி இருங்க, அது அப்படி இருங்க, அதிகமா பேச வேணாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ஐயா. அது வாய்ப்பே இல்லைங்க ஐயா. அது ஏஎல்பில மட்டும்தான் அது கிடைக்கும். அதனுடைய தேடல் தானோ என்னமோ எனக்கு தெரியல. சம்பத் ஐயா வீடியோ பார்த்துட்டு சாரை போய் உடனே போய் பார்த்து நம்ம பண்ணணும், உடனே பணம்லாம் கட்டுவோன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல. அன்னைக்கே பணம் கட்டி அத்தனை குருமார்களையும் பார்த்து அத்தனை குருமார்கிட்டையும் நான் வணக்கம் சொல்லி ஐயா கிட்ட சொல்றேன், ஐயா நான் இதுல படிச்சுட்டு 4 பேருக்கும் நல்லது சொல்லணும், நானும் நல்லா வரணும், என்னால முடியுமா ஐயா? பாத்துக்கலாம் ஐயா, நீங்க வாங்க படிங்க, பாத்துக்கலாம் ஐயா ஐயா சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை வசூலாம் நினைச்சு பார்த்து பூரிச்சு போனாங்க ஐயா. எங்க ஹஸ்பண்ட் ஜாதகம், என் ஜாதகம், பிள்ளைங்க ஜாதகத்தை எல்லாம் பார்ப்பாங்க ஐயா. அப்படியே மெமரியில போகும், இது அப்படிலாம் போகுங்க ஐயா. அப்புறம் நகர்த்தி பாருங்கன்னு சொல்வீங்க. இப்போ ஏன் நடந்தது, என்ன தொழில் ஆரம்பிச்சோம், எப்படி லாஸ் ஆனோம், எப்படி வந்தோன்னு எல்லாமே அதை நகர்த்தி பார்த்து நான் தெளிவாயிட்டேங்க ஐயா. இப்ப தெளிவாயிட்டேன். இனி எந்த ஒரு ஸ்டெப் செஞ்சாலும் எப்படி செய்யணும், எது பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். 4 பேருக்கும் அதையே சொல்றதுக்கான ஒரு தகுதி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நான் அந்த தேடல் தான் உங்க எல்லா குருமாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த கிளாஸ்லயே வந்தேன்னா அது எனக்கு பெரிய குடுப்பனை தான் நினைக்கிறேன். பிறகு எங்க வீட்டுக்கார ஹஸ்பண்டை படிக்க சொல்றேன்.
அப்புறம் என் பிள்ளைங்கள படிக்க சொல்றேன். நீங்க படிங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ படிங்க. ஆனாலும் அவங்க இதுல சேர்ந்து தான் படிக்கலையே தவிர, நீங்க சொல்லிக் கொடுத்த அத்தனையும் என் புள்ளைக்கும் பாஸ் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கும் பாஸ் பண்ணிட்டேங்கய்யா. அவ்ளோ விஷயம். ஏன்னா, நாங்க ஏமாந்த மாதிரி நீங்க ஏமாறக்கூடாது. நீங்க நீங்க படிச்சுட்டு, நீங்க உங்களால எவ்ளோ இத பரப்ப முடியுமோ, எத்தன பேர்கிட்ட சேர்த்து இந்த ஏஎல்பிய படிக்க வைக்கிறீங்களோ, அத்தன பேருக்கு உன் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லு. ஏன்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ம் தேவையில்லாத விரயத்தெல்லாம் ஏற்படுத்தாம பாதுகாத்துக்கலாம் இல்லையா? நம்ம வந்து யாருக்கும் வந்து ஒரு ரூ. 10 எடுத்து குடுக்குறதோ, ஒரு புண்ணியம் ஒரு இது விஷயத்த பண்றதோ நம்ம கிட்ட முடியாது. ஆனா இத செய்ய முடியும் இல்லைங்க ஐயா நம்மளால. இத செய்ய முடியும் இல்லையா? இது வந்து எவ்ளோ பெரிய விஷயம். ஐயா வந்து தனக்கு மட்டும் வச்சுக்காம, "வாங்க, வாங்க, வாங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க காப்பாத்திக்கலாம். நீங்க காப்பாத்தியது இல்லாம உங்க குடும்பம் காப்பாத்தி, உங்களுடைய பரம்பரையெல்லாம் காப்பாத்தி, உங்கள சுத்தில இருக்கிறவங்கள காப்பாத்தி, அனைவரையும் கொண்டு வரலாம். நீங்க வாங்க, வாங்கன்னு" அந்த ஒரு மனது இருக்குது பாருங்க ஐயா. இந்த தேடல் எனக்கு இருந்தனால தான் நான் ஐயாவ பார்த்து நான் இதுல ஜாயின் பண்ணேன்றது, தினம், 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 தினம் மகிழ்ந்துக்கிறேன் ஐயா. ஐயா அந்த கர்மா நடத்தும்போது எனக்கு தெரியாதுங்க. நான் மட்டும் தான் அப்ப ஃபோன்ல தான் பண்ணியிருந்தேன். நான் மட்டும் தான் அழறேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பிறகு தான் தெரியுது அத்தன பேருமே அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகவே நான் வந்து போயிட்டு அப்பா, அம்மாவ பார்த்து, அவங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி, எப்ப போனாலும் ஆசீர்வாதம் வாங்குவோம் ஐயா முறையா. இருந்தாலும் இது நீங்க சொன்னதுனாலயே மெனக்கெட்டு போய் மெனக்கெட்டுலாம் இல்ல. உண்மையா அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி, நான் தெரிஞ்சு தப்பு பண்ணனோ, தெரியாத தப்பு பண்ணனோ, அதிகமா எதனா பேசியிருப்பனோ, பேசியிருக்க மாட்டேனோ எனக்கு தெரியல. ஆனா என்ன மன்னிச்சுட்டு, நான் கஷ்டமா இருக்கிறேன்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. நம்ம பொண்ணு ஒ ச சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்குன்னு நெனச்சுக்கிட்டே இருங்கம்மா. நான் வந்துருவேன். நல்லபடியா இதுலருந்து பொழச்சு நாங்க வந்துருவோம். அப்படின்னு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நெனச்சிருந்தா அந்த 4 ஊர் போயிருந்துக்கலாம் இல்லைங்கல்ல ஐயா. ஆனா இன்னைக்கு ஐயாவ பார்க்கணும், இத படிக்கணும். நம்மளால இன்னும் 4 பேர் 4 பேர் 4 பேர்லாம் நெறைய பெரிய விஷயமா ஆகணும் அப்டின்றதுனால கூட நம்ம உயிரோட இருக்கிறோமோன்னு ஒரு நைட்டு நான் அத சிந்திச்சேங்க ஐயா நானு. ஆனா அந்த குருமார்கள் இருக்காங்க பாருங்க ஐயா, அந்த குருக்கள் கிடைக்கிறது கூட ஒரு பாக்கியம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஸ்தானம் வந்து பாக்கியத்துல தான் போயிருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் குருவோட ஆசீர்வாதம் குருமார்கள் அத்தன ஆ பேரு ஆசீர்வாதத்தோட நான் இத படிக்கிறேன்னு நெனைக்கும் பொழுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தேடல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த தேடல் வீணாகாதுங்கய்யா. என்னைக்கு வந்தாலும் அந்த தேடலுக்கான பலன் கிடைக்கும்ன்றது நான் வந்து உணர்றேன்யா. நெறைய உணர்றேன்யா. இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.